அப்புறம் இதுக்கு மேலே மரியாதை கிடையாது. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் என்ன வந்து கடவுளா? நீங்கள் உங்களுக்குலாம் பயந்து சாகிறதுக்கு நான்? நீங்களும் சாதாரண மனுஷ பிரிவீங்க தானே. என்ன உங்கள் போஸ்டிங்லாம் ஒன்றும் நீங்களே உருவாக்கிக்கிட்டது. உங்கள் போஸ்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே நீ இந்த போஸ்டிங்கில் நீ பிறப்ப, நீ இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சொல்லலை. நீங்கள்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்கிறது எங்களுக்குலாம் நல்லது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் அநியாயம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்குறதுக்கு. ஜட்ஜுன்ற இடத்துல உங்களை ஏன் உட்கார வச்சுருக்காங்கன்னா, ரெண்டு தரப்பு நியாயத்தை நீங்கள் விசாரிக்கணும். யாரோ ஒரு 6 அறிவு ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் இப்போ என்னை போட்டு ஒரு தெருநாயெல்லாம் கடிச்சிச்சுன்றதுக்காக நான் அந்த நாயை கொல்ல சொல்ல முடியுமா? நான் கொல்லணுமா அந்த நாயை? இதே என்ன ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போயிட்டான், எவனோ ரவுடி பையன் செயின் அறுத்துட்டு போயிட்டான், அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நாயின்றதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நான் டாக்ஸ்க்காகலாம் நான் பேசலைங்க. 5 அறிவு ஜீவன்றதுனால நான் பேசலை. நீங்களே முதல்ல சரி கிடையாது. உங்களுக்கு புத்தி இல்லாமல் நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு முதல்ல பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியல நீங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தப்புன்ட்டு. ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ இதுதான் முக்கியமாக நாட்டில்? நாயை பிடிச்சி ஷெல்டரில் வச்சு அடைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை? சரி, ரைட்டு. ரொம்ப முக்கியம். எல்லாம் கேட்டுக்கோங்க, ஜனங்களை எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நாய் தான் இப்போ பிரச்சனையா. நம்ம தானே ஓட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. நல்லா தான் இருக்கா நாடு? ஓகே, சூப்பர். நாடு நல்லா இருக்கு. நினச்சதெல்லாம் நடக்குது இல்லை நம்மளுக்கு? ஓ, ஓகே. அப்போ நாய் தான் பிரச்சனை. ஓ, காக்கா குருவியும் பிரச்சனை. சரிங்க, இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? ரைட்டு, நான் எதுவும் பேச விரும்பல. கேவலமாக இருக்குது, ரொம்ப படு கேவலமாக இருக்குது. எனக்கு வேணாம்.